ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுசாக ஒரு செக்ஷன் தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் 6 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால் வெண்வெறிப்படம் துடைகள் தொடர்பான அறிமுகம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த செக்ஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறது வெண்வெறிப்படங்கள். இந்த வெண்வெறிப்படங்களை பற்றி ஒரு அறிமுகம் தான் நான் உங்களுக்கு இன்றைய கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நாளைய கிளாஸில் இருந்து தான் உங்களுக்கு அதுக்குரிய எல்லா கொஷின்ஸும் நான் தந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? என்ன இன்றைக்கி எக்ஸ்பிளைனும் பண்ணி இதுவும் தந்தா வீடியோஸும் உங்களுக்கு பார்க்கக்குள்ள இன்றைக்கி தாரத்தெல்லாம் நல்லா வாசித்து படித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒவ்வொரு செக்ஷன்லேருந்து நான் உங்களுக்கு கேள்விகள் எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரியா? ஓகே. இந்த வெண்வெறிப்படம் துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ 11 தொடர்கள் இருக்குது. அதாவது 11 விதமான டைப்பில் வந்து இந்த கேள்வி வரும். சரியா? அது எப்படி வரும்ன்றதை நான் ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வெண்வெறிப்படம் சார் வினாக்கள். உங்களுக்கு அறிமுகம் தான் நம்ம பார்ப்போம். அதாவது வெண்வெறிப்படம் அதாவது துளைகள் பொது விவேக வினாக்களை பொறுத்தவரை 3-4 விடயங்களுக்கு இடையிலான தொடர்புகளை அடிப்படையாக கொண்ட வினாக்கள் அதிகம் இடம்பெறும். உங்களுக்கு தெரியும், தொடைன்றதை பொறுத்த வரைக்கும் அந்த கீழுக்கு நான் காட்டியிருக்கணும் பாருங்க. 3க்கு மேற்பட்டது, 4க்கு மேற்பட்டது, 2 கேட்கறது மிக அது 2 உங்களுக்கு ஈஸி. சமவெட்டு தொடைகள், வெட்டு தொடைகள் அப்படின்னு இருக்கு தெரியும் தானே. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு குறைவாக தான் கேட்பாங்க. அது சின்ன பிள்ளையிலேயே கேட்குற மாதிரி கொலஸ்ட்ரால் தொடையை கூட கேட்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் எல்லாமே அட்வான்டேஜாக தான் போகுது. அப்போ அந்த வகையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் கேட்கக்கூடியது கூடுதலாக 3-4 சம்மந்தப்பட்ட மாதிரி தான் வரும். சரி, அப்படின்றத பார்ப்போம். இப்போ இந்த 3 விடயங்களை அடிப்படையாக கொண்ட வினாக்களை பொறுத்தவரை பின்வரும் தொடர்புகள் காணப்படலாம். இப்போ 3 விடயம் இருக்கு, 4 விடயம் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது 3 விடயத்தை பற்றி. இந்த 3 விடயத்திலையும் 11 விதமான தொடர்நிலைகள் தொடர்புகள் காணப்படுது. 11 செக்ஷனா பிரிச்சு இந்த 3 நிலையில உங்களுக்கு எப்படி கேள்விகள் கேட்பாங்கன்றதை நான் 1 by 1 உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்க கவனமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு தொடர் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, முதலாவது டைப் குறித்த விடயம் இன்னுமொரு விடயத்தினுள் முழுமையாக உள்ளடங்குவதாகவும் அது மற்றொன்றினுள் முழுமையாக உள்ளடங்குவதுமான தொடர். அதாவது ஒரு விடயம், அது உதாரணம் தந்திருக்காங்க பாருங்க, விலங்குகள், 4 கால் விலங்குகள், புலிகள். இதுல வந்து குறித்த விடயம் என்ன? விலங்குகள் என்றதுதான் பொதுவான ஒரு விடயம். இந்த விலங்குகளுக்குள்ள 4 கால் கொண்ட விலங்குகளும் அடையுது, அந்த 4 கால் கொண்ட விலங்குகளுக்குள்ள புலிகளும் அடங்குது. அப்ப இதுல என்னென்று வரும்? குறித்த விடயத்தோட இன்னும் ஒரு விடயத்தின் முழுமையாக உள்ளடங்கும், அது மற்றொன்றுடன் முழுமையா. இப்ப இந்த விலங்குகளுக்குள்ள 4 கால் கொண்ட விலங்குகள் எல்லாம் வரும் என்று போட்டிருக்காங்க. அதே டைம்ல புலியும் 4 கால் கொண்ட விலங்குகளுக்குள்ள வேற இதுன்றது உள்ளடங்குறதா டைப் 1 இருக்கு. இப்ப டைப் 2 அப்படி கேட்பாங்கன்னு பார்ப்போம். சரியா? அதுல விளக்கம் என்ன? இந்த அனைத்து புலிகளும் 4 கால் விலங்குகள் ஆகும், அதுபோல் அனைத்து 4 கால் விலங்குகளும் விலங்குகள் ஆகும். விளங்கிட்டுதானே? ஓகே. இப்ப டைப் 2 பார்ப்போம். இரு விடயங்கள் ஒன்றில் தொடர்பற்றவையாகவும் அவை இரண்டும் இன்னும் ஒரு விடயத்துடன் முழுமையாகவும் உள்ளடங்குவதுமான தொடர்பு தான் தொடர்பு 2 குறிக்குது. டைப் 2 எப்படின்னு சொன்னா, மெரக்கரி என்றது ஒரு தொகை. அந்த மெரக்கரிக்குள்ள பீட்ரூட் வேற, கேரட் வேற. பீட்ரூட்டுக்கும் கேரட்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. சரியா? அப்ப அதுதான் வந்து டைப் 2. அதாவது பொதுவான ஒரு தொடர்பு இருக்கும், அதுக்குள்ள 2 தொடர்புகள் தொடர்பற்றவையாக காணப்படும். பொதுவான தொடர்புக்குள்ள அந்த 2க்கும் தொடர்பு இருக்கும், ஆனா அந்த வார 2க்கும் அந்த 2ஓடையும் தொடர்பு இருக்க. என்ன சொல்றது? ரைட். ஆறுதல வாசிச்சா எல்லாம் விளங்கும். தொடர் 3ல என்ன சொல்லியிருக்காங்க? இரு விடயங்கள் சில பொதுவான தொடர்பை கொண்டதாகவும், அதாவது இடைவெட்டுதல், அவை இரண்டும் இன்னும் ஒரு விடயத்துடன் முழுமையாக உள்ளடங்குவதுமான தொடர்பு. அதாவது ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், கணித ஆசிரியர்கள் என்று சொல்லக்குள்ள ஆசிரியர்கள்ன்றது பொதுவான ஒரு தொடர்பு. இதுல வந்து கணித ஆசிரியர்களும் வருவாங்க, பட்டதாரி ஆசிரியர்களும் வருவாங்க. இங்கு கணித ஆசிரியர்கள் சிலர் பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்கும், அதே வேளை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் கணித ஆசிரியர்களாக இருதரப்பு ஆசிரியர்களும் ஆகும். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைனோட தான் எல்லாம் போட்டிருக்கேன், வெடிவா எல்லாம் டைப் பண்ணி தான் தந்திருக்கேன். அதனால நீங்க வெடிவா வாசிச்சு வெடிவா விளங்கிக்கோங்க, வெடிவா நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? நான் சொல்லிட்டு மட்டும் போகல, உங்களுக்கு எல்லாமே நோட்ஸ் தான் நான் இதுல தந்திருக்கேன். அதனால நீங்க பயப்படாம படிச்சுக்கொள்ளலாம். மற்றவங்களோட ஷேர் பண்றதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. இல்லை நீங்க பண்றேன்னா பண்ணிக்கோங்க, அது உங்களோட டிசிஷன். இப்ப தொடர் 4ல் என்ன சொல்லியிருக்காங்க? இரு விடயங்கள் முற்றிலும் தொடர்பற்றதாகவும் ஆனால் அவை இரண்டும் பகுதியளவில் 3ஆம் விடயத்துடன் தொடர்பற்றிருத்தல். இரு விடயங்கள் முற்றிலும் தொடர்பில்லாத இருக்கும், ஆனா 3வது விஷயத்தோட அந்த 2 விஷயமும் தொடர்பட்டு இருக்கும். என்ன சொல்லியிருக்காங்க? இங்கு ஆசிரியர்கள் மற்றும் கிராம அலுவலர்களுக்கு இடையில் எந்தவித தொடர்பும் இல்லை. ஆசிரியரும் கிராம அலுவலரும் தொடர்பு இல்லை. ஆனா பட்டதாரி என்றது வந்து அவங்க 2 பேரும் பட்டதாரியா இருக்கிறவங்க கிராம அலுவலர்களாகவும் இருப்பாங்க, அதே நேரம் ஆசிரியர்களாகவும் இருப்பாங்க என்றதான் அவங்க சொல்லுது. ஓகே. தொடர் 5ல என்ன சொல்லியிருக்காங்க? 3 விடயங்களும் ஒன்றோடொன்று பகுதியளவில் தொடர்பு பட்டிருத்தல்.
அதாவது மூன்று விடயங்களும் ஒன்றோடொன்று பகுதியளவில் தொடர்பற்றிருத்தல். ஆண்கள் வைத்தியர்கள் எழுத்தாளர்கள் உதாரணம் தந்திருக்காங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் சொன்னா, இங்கு வைத்தியர்களில் சிலர் ஆண்களாகவும் எழுத்தாளர்களாகவும் காணப்படலாம். அதுபோல் எழுத்தாளர்களில் சிலர் வைத்தியர்களாகவும் ஆண்களாகவும் காணப்படலாம். அதுபோல் ஆண்களில் சிலர் வைத்தியராகவும் எழுத்தாளராகவும் காணப்படலாம். இது மூன்று தொடையும் விட்டு நீங்க அனிமா நிறைய கொஸ்டின்ல நம்ம சந்திச்சிருக்கக்கூடிய கேள்விதான் இது. இதை நான் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, இது கட்டாயம் உங்களுக்கு விளங்கு. ஆறாவது என்ன சொல்லியிருக்காங்க, குறித்த விடயம் இன்னும் ஒரு விடயத்தினுள் முழுமையாக உள்ளடங்குவதாகவும் மூன்றாவது விடயம் அந்த இரு விடயத்துடனும் தொடர்பற்றதுமாக காணப்படுது. அதாவது இங்கு தந்தையர் அனைவரும் ஆண்களாவர், ஆனால் தாய்மாருக்கும் ஆண்களுக்கும் மற்றும் தந்தைமாருக்கும் எவ்வித தொடர்புமே இல்லை. இது பார்த்தாலே ஈஸியா விளங்கிக் கொள்ளலாம். தொடர்புகள் என்ன சொல்றாங்க, மூன்று விடயங்களும் ஒன்றோடு தொடர்பற்றிருத்தல். இது உங்களுக்கு விளங்கு தானே, பார்த்தாலே இதெல்லாம் இப்படி வார இல்லைன்னா இது இப்படியும் இருக்குதுன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் மட்டுக்காக தான் நான். சரியா, இப்ப தொடர்பெட்ட பாருங்க. குறித்த விடயம் இன்னும் ஒரு விடயத்தினுள் முழுமையாக உள்ளடங்குவதாகவும் மூன்றாவது விடயம் அந்த இரு விடயங்களுடன் பகுதி அளவில் தொடர்பற்றதாகவும் காணப்படும். அதாவது இங்க தாய்மார் அனைவரும் பெண்களாக காணப்படுவாங்க. மேலும் தாய்மார்ல சிலர் ஆசிரியராகவும் தாய்மார் அல்லாத சில பெண்கள் ஆசிரியராகவும் அதே போல் பெண்கள் அல்லாத சிலர் ஆண்களும் ஆசிரியராகவும் காணப்படலாம். ஆசிரியர்களுக்குள்ள பொதுவாக ஆணும் பெறும் பெண்ணும் பெறும். அதுதான் மூன்றாவது விடயத்தோட பகுதி அளவில் தொடர்பற்றதாக காணப்படும். சரியா, தொடர்பு 9 என்ன சொல்லியிருக்காங்க, குறித்த விடயம் இன்னும் ஒரு விடயத்தினுள் முழுமையாக உள்ளடங்குவதாகவும் மூன்றாவது விடயம் அந்த விடயத்துடன் மட்டும் பகுதி அளவில் தொடர்பற்றதாகவும் காணப்படும். அப்படி என்ன சொன்னா, இங்க புலிகள் அனைத்தும் மாமிச உண்ணிகளாகவும் அதுபோல் மாமிச உண்ணிகள் சில தாவர உண்ணிகளாகவும் அதாவது அனைத்து உண்ணிகளாகவும் காணப்படலாம். அதே போல புலிகள் தாவர உண்ணிகள் அல்ல. விளங்கிட்டா, அதுதான் இது 9வது தொடர் குறிப்பிடுது. 10வதுல என்ன சொல்றாங்க, இரு விடயங்கள் பகுதியளவில் தொடர்பட்டதாகவும் மூன்றாவது விடயம் அந்த இரு விடயங்களிலும் முற்றாக தொடர்பற்றதுமாக காணப்படுது. இங்கு ஆசிரியர்களில் சிலர் தந்தைமாராகவும் ஆனால் மாணவர்கள் ஆசிரியர்களாகவோ தந்தைமார்களாகவோ இருக்க முடியாது என்றதுதான் இதுக்குரியது. இப்படியான கொஸ்டின் அதிகமா கேட்கறதில்ல, இருந்தும் இப்படியும் இருக்குன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். விளங்குதானே, எல்லா வகை கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சம்டைம் இப்படி ஒரு ஈஸியாவும் கேட்கலாம், நம்ம கூட போயிருக்கலாம். இல்லைங்க, அதாவது உங்களுக்கு இப்படி தொடையில வந்துட்டு நாங்க கேட்க மாட்டாங்க, வசனத்தை தந்தாலுக்குரிய படம் வரீங்க அப்படின்னு சம்டைம் கேட்கலாம். சரியா, ரைட். இப்ப 11 கடைசி தொடர். அதாவது இரு விடயங்கள் பகுதியில் தொடர்பட்டதாகவும் மூன்றாவது விடயம் அந்த இரு விடயங்களோட முழுமையாகவும் உள்ளடங்குதல். அதாவது இங்கு தாவர உண்ணிகள் சில மாமிச உண்ணிகளாக இருக்கும். அதே வேளை காகங்கள் எல்லாம் தாவர உண்ணியாகவும் மாமிச உண்ணியாகவும் அனைத்து உண்ணியாகவும் இருக்கும். தானே, இதுகளும் உங்களுக்கு இப்போ இன்ட்ரடக்ஷன் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ்ல எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாசிச்சு வடிவா நோட் பண்ணி எல்லாம் எடுத்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு வடிவா எக்ஸ்பிளைன் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால நீங்க எதுக்கும் யோசிச்சு பயப்பட தேவையில்லை. சரியா, ஓகே. நான் இப்போ நாளைய கிளாஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா கொஸ்டின்ஸ் தான் தந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே ஓகே டியர்ஸ், ஓகே, தேங்க்யூ.